அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமைக்கான தினசரி ராசி பலன்கள் மற்றும் இன்றைய நாளின் முக்கிய நேரங்களை விரிவாக காண்போம். இன்று தமிழர் ஆண்டான விசுவாச வருடம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி ஆகும். இன்றைய நாள் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பல முக்கியமான மாற்றங்களை கொண்ட ஒரு நாளாக அமைகிறது. இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் முக்கிய நேரங்கள். இன்றைய பொழுதை நல்ல முறையில் தொடங்கவும் சுபகாரியங்களை திட்டமிடவும் கீழ்கண்ட நேரங்களை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை மற்றும் மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். யோகம் இன்று காலை 6:19 வரை மரண யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம் தொடங்குகிறது. திதி இன்று காலை 8:28 வரை சதுர்த்தி திதி, அதன் பிறகு அமாவாசை திதி தொடங்குகிறது. நட்சத்திரம் இன்று காலை 6:08 வரை சதயம் நட்சத்திரம், அதன் பிறகு புரட்டாதி நட்சத்திரம் தொடங்குகிறது. முக்கியமான இன்று அமாவாசை திதி என்பதால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கவும் வழிபாடுகள் செய்யவும் மிகவும் ஏற்ற நாளாகும். அமிர்த யோகமும் பகல் முழுவதும் இருப்பதால் சுப காரியங்களின் நிதானத்துடன் ஈடுபடலாம். 12 ராசிகளுக்கான விரிவான பலன்களை இப்போது காண்போம். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக அமையும். உங்கள் ராசிக்கு இன்று சந்திரபலம் இருப்பதால் எடுக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறு கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு வரவுக்கேற்ற செலவுகள் வந்து சேரும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பணியிடத்தில் மேலதிகாரிகளுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கவும். நண்பர்களால் சிறு உதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் தேவைப்படும் ஒரு நாளாக இது இருக்கும். மாலை நேரத்திற்கு பிறகு குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட்டு மன அமைதியை பெறுவீர்கள். மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பல வழிகளில் இருந்து பணவரவு வந்து சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த நல்ல செய்திகள் இன்று வந்து சேர வாய்ப்புள்ளது. உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். புதிய சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் கைகூடும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளித்து முன்னேறுவீர்கள். கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகளையோ அல்லது முதலீடுகளையோ இன்று தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் எச்சரிக்கை தேவை. பணியிடத்தில் வேலைபளு சற்று அதிகமாக இருந்தாலும் பொறுமையுடன் கையாளுவது சிறந்தது. சிம்மராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் வியாபாரத்தில் விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு இனிய நாளாக அமையும். பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள். புதிய நட்பு வட்டாரம் உருவாகும். ஆரோக்கியத்தில் நிலவி வந்த பாதிப்புகள் விலகி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். பங்குச்சந்தை முதலீடுகள் ஓரளவு லாபத்தை தரும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். இறை வழிபாட்டில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும். குழந்தைகளால் பெருமைப்படும் செய்திகள் வந்து சேரும்.
மனதிற்கு பிடித்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு பலமாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பொறுமை தேவைப்படும் நாளாக இருக்கும். பேச்சில் நிதானம் இருந்தால் தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்கலாம். தாய் வழியில் சில மன வருத்தங்கள் ஏற்படலாம் என்பதால் எச்சரிக்கை தேவை. உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது பணி மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். மாலை வேளையில் மனதிற்கு இதமான செய்திகள் வந்து உங்களை உற்சாகப்படுத்தும். தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும். கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும். தடைபட்டு இருந்த காரியங்கள் ஒவ்வொன்றுக்க நிறைவேறும். சாதாரண வழியில் சகோதர வழியில் அனுகூலமாக பலன்கள் உண்டு. வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாகும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பணி நிமித்தமாக அலைச்சல்கள் ஏற்படலாம். இருப்பினும் முடிவில் வெற்றி உங்கள் பக்கமே இருக்கும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். வங்கி சேமிப்பு உயர்த்த முனைவீர்கள். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிடுவீர்கள். எதையும் திட்டமிட்டு செய்வதால் வெற்றியடையலாம். கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும். உடல் ரீதியாக சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு அடைவீர்கள். கடன் தொல்லைகள் குறைய தொடங்கும். நீண்ட நாள் கனவு ஒன்று நனவாக வாய்ப்புள்ளது. குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். வேலையில்லாதவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க பெறும். மீனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. திட்டமிடாமல் செய்யும் செலவுகள் உங்கள் நிதி நிலையை பாதிக்கலாம். உறவினர்களுடன் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசவும். தொழில் ரீதியாக எடுக்கும் முடிவுகளில் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது. மாலையில் குலதெய்வ வழிபாடு செய்வது உங்கள் மனத அழுத்தத்தை குறைக்கும். அன்பார்ந்த பார்வையாளர்களே, இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்டில் உங்கள் ராசியை சொல்லுங்கள். ருத்ரா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். நாளை மீண்டும் உங்கள் ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும். ருத்ரா மீடியா சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.